அல்லேலூயா. அப்பாவை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அன்பின் தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பாவை வரவேற்கிறோம். எல்லாரும் வாயில திறந்து நாளை தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் தேவனுடைய நாமத்தை உயர்த்தலாம். ஆண்டவரே, நீர் பெரியவர், எங்கள் ராஜாவே நீர் உயர்ந்தவர், உம்மை போல யாரும் இல்லை என்று சொல்லி எல்லாரும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஓரம் ஷரபல் ஹஷம் தேரே ரே 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 ரே. ஓ ஜீசஸ், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். எங்கள் ராஜாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயமானவரே நாங்கள் துதிக்கிறோம். ஆலோசனை கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இந்த ஆராதனையுடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடக்கம் அந்த முடிவு வரை தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சொன்னீரே, எங்களை விட்டு விலகாத ஆண்டவர், எங்களை கைவிடாத தெய்வமாய் ஞான கண்மலையாய் இருக்கிறீரே. ஹல்லேலூயா. ஓ ரபலந்திரே. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் கண்மலையே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அடைக்கலமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ மதுரமானவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய கிறிஸ்துவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவரே வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியிலே கடந்து வருவீராக. உடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், உடைய மகிமையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நீரே நல்லவர், நீரே உயர்ந்தவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை உதவி செய்த எபினேசரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நீ நல்லவர். எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிறவரே, எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே போதும், உன்னதமானவரே நீரே போதும், மகிமையானவரே நீரே போதும். நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. எல்லாம் சொல்லுமா, உங்க பிரசன்னம் மாத்திரம் போதும், உங்க சமூகம் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் இயேசுவே. ஹல்லேலூயா. உங்களுடைய முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உங்க முகத்தை நாங்க பார்க்கணும். எங்கள் ராஜாதி ராஜாவை நாங்க தரிசிக்கணும் ஆண்டவரே. இந்த ஆராதனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான தடைகள் மாறட்டும். எல்லா தடைகளையும் உடைத்து தேவன் ஜனங்களை கொண்டு வருவீராக. இந்த ஆராதனை நடக்க முடியாதபடி இருக்கிற தடைகள் எல்லாம் மாறுவதாக. எல்லா சூழ்நிலைகளை கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கரண்ட் முதற்கொண்டு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் முதற்கொண்டு வருகிற ஜனங்கள் முதற்கொண்டு எல்லாவற்றும் கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பு காக்கும் வல்லமை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவை எல்லாம் பரிபூர்ணமாய் உண்டாகட்டும். சத்ருவானவன் ஒரு விதத்திலும் ஆண்டவரே எங்களை அசைக்க முடியாதபடி ஓ தேவன் எங்கள் வலது பாரிசத்திலே எழுந்தருளுவீராக. ஓ ராம் திரே ஓ ரஷரதலந்திரே ஓ ரவலந்திரே ஓ இயேசுவே நீரே நல்லவர். எல்லாரும் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாய், அவருடைய மகிமையை வாஞ்சித்தா எல்லாம் கேட்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் அவரை நோக்கி சரதரந்து வாரும் தூய ஆவியே, உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எங்களை நிரப்பி
ஆண்டவரே, நீர் எங்களை ஆளுகை செய்க, நீ ஜீவ தண்ணீர் என்று பாடியெல்லாம் மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்ய. எல்லாம் சேர்ந்து வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா நிறைத்து என்னை ஆளுகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்ய. ஜீவ தண்ணீர் நீரே, தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்ய. வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா நிறைத்து என்னை ஆளுகை செய்ய. ஆமென். நம்முடைய ஆண்டவர் மகிமையின் தேவனாய், மாறாத நேசராய், நம்ம மேல அன்பு நிறைந்த ஆண்டவராய் இருக்கிறார். இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் இந்த ஞாயிறு ஆராதனை, பரிசுத்த ஆராதனை பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாகும். தொடக்கம் முதல் முடிவு வரை தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே அளவில்லாமல் ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய அளவில்லாத கிருபையினாலே, கர்த்தரினாலே நம்ம நிரப்பும்படியாக, வல்லமையினாலே, தரிசனங்களினாலே, அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் கர்த்தர் நம்மை நிரப்பும்படியாக இந்த ஆராதனையின் தொடக்க ஜெபத்தை சுபமா அவங்க சத்தத்தை உயர்த்தி ஜெபிப்பார்கள். எல்லாரும் கூட சேர்ந்து ஸ்தோத்திரங்களை எடுக்கலாமா? ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஆமென். ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை எடுப்போம். ஜீசஸ், ஆமென். சரதே ஜீசஸ், hallelujah, hallelujah, hallelujah. Oh, Jesus. Amen. Hallelujah.
ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். என்னால ஒரு சில பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். முதலாவது பாடலாக நமக்கு தெரிந்த ஒரு பாடல், போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம் என்று பாடலை பாடி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாமத்தை அதிகமாக மையப்படுத்தலாம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை. ஒருவேளை இந்த உன்னத பாடல் புத்தகம் இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த உன்னத பாடல் புத்தகத்தில் 26வது பாடல் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு பாட்டு போடுவாங்க, அதை நீங்கள் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆமென். போற்றி துதிப்போம் தேவ தேவனை புதிய இதயம். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் கரங்களை தட்டி போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன், ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன், என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா, தாய்
தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதா. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று ஈந்து தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசு என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்று மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமின்று மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. அவர் யாரு? ஆர்ப்பின் ஜெயதொனியோட பாதுகாத்த ஆண்டவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களும் முன்பாக எத்தனை யோர்தான் வந்தாலும் சரி, எத்தனை எரிகோ கோட்டைகள் வந்தாலும் சரி, செங்கடல்கள் வந்தாலும் சரி, அவர்களை பாதுகாக்க ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலைகள் கடந்து வரலாம். ஆனால் நம்மை பாதுகாத்து நம்மை தப்புவித்து வழிநடத்த நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் என்கிற எண்ணங்கள் நமக்கு எப்பொழுதுமே நம்ம இருதயத்தில் அது ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்கிறீங்க இதுவரை காத்தது நம்முடைய ஆண்டவர் தான் அப்படின்னு? ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்ம இதுவரை காத்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறார். அவர் இனிமேலும் காக்க அவர் வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்புவோம், நம்ம நிச்சயமாக கர்த்தர் விடுவிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாம மகிமையோட தொடர்ந்து இன்னும் ஒரு சில பாடலோட பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அடுத்த 2வது பாடலாக உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா என்று பாடி அவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். உம்மையே நம்பியுள்ளோமே. உன்னத பாடல் புத்தகம் வச்சுருந்தீங்கன்னா அதில் 1273வது பாடல், உன்னத பாடல் புத்தகத்தில் 1273வது பாடல் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதை போடுவாங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. உம்மையே நம்பியுள்ளோமே இசையா, உம்மையே நம்பியுள்ளோமே.
பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் கரங்களை தட்டி உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீ. என் காலை மான் காலாய் மாற்றி மாற்றி மதிலை தாண்டச் செய்தி, என்னை நீர் பலப்படுத்தி இடை கட்டி வழியை செவ்வையாக்கினீ. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே ஐயா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சொந்திடும் உம் தயவா. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா, உம்மில் நான் மகிழ்ந்திடுவேன். நன்மையும் கிருபையும் என்னை என்றும் சொந்திடும் உம் தயவா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. ஆபத்து நாட்களெல்லாம் எனக்கு ஆதரவாயிருந்தீ. சத்துருக்கள் எனக்கு முன்பாய் முன்பாய் விழுந்திட காணச் செய்தீ. ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. நீரே என் ஜீவன், நீரே என் சத்தியம், நீரே என் வழி ஐயா. உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே, உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா, உம்மையே நம்பியுள்ளோமே. உம் பாதம் சரணடைந்தேன் இயேசையா,
நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா நீரே என் ஜீவன் நீரே என் சத்தியம் நீரே என் வழி ஐயா உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா உம்மையே நம்பியுள்ளோமே உம்மையே நம்பியுள்ளோமே இயேசையா உம்மையே நம்பியுள்ளோமே. ஆமென். ஹல்லேலூயா. யாரை நம்பி இருக்கிறோம்? இயேசுவை நம்பி இருக்கிறோம். அவர்தான் நமக்கு எல்லா ஆபத்து நாட்கள்ல ஆதரவாக இருந்த ஆண்டவர். சத்துருக்கள் நமக்கு முன்பாக வரும்போது அவங்களை ஒன்றுமில்லாம போக செய்த ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே சந்தோஷப்படுங்க. நல்ல ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. யாரு நம்ம இருக்கிறதே பாருங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு காரியம். தேவனை அவருடைய ஆராதிக்கிறது, அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறது இருக்கிற எல்லா விஷயங்களை காட்டிலும் அது ஒரு மேலான ஒரு காரியம். ஹல்லேலூயா. நம்ம யாரை அறிந்திருக்கிறோம்? நம்ம தேவனாகிய கர்த்தரை அறிந்து வைத்திருக்கிறோம். அதில் சந்தோஷப்படக்கூடியலாம் நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில பாடலை 11 பாடலோட பாடி நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். நம்ம அந்த கரண்ட் போகிற விஷயத்துக்காக நம்ம வந்தவொடனே ஜெபம் பண்ணோம். எனக்கு தெரியும் கரண்ட்டு கண்டிப்பாக போகும் அப்படின்றதாக தான் என்ன பண்ணோம். காலையிலேயே ஏஞ்சிக்கும் போதே ஒரே போராட்டம் தான். தூங்க முடியாத அளவுக்கு என்னென்னலாம் இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் என்ன பண்ணாரு, அதை காட்டுறதுனால வந்தவொடனே அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது. அந்த கரண்ட் போகக்கூடாது, அது போகக்கூடாது, இது போகக்கூடாது, நம்ம ரொம்ப அப்படி பண்ண வேண்டியதாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமாகவே நான் அப்பதான் புரிஞ்சுக்கணும் பாருங்க, என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம ஆண்டவர் நம்மளோட பேசுகிற தெய்வமா இருக்கிறார். ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவருடைய பிள்ளையா இருக்கிறதால எல்லாமே தானாக நடைபெறும். ஹல்லேலூயா. அதுவே சந்தோஷமா இருக்கு. நம்ம ஆண்டவர் நல்லா அப்படின்னு சொல்லி ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடிய ஒரு நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். அதை போன கணக்கு வாங்க. அடுத்த ஒரு பாடலாக ஒரு புதிய ஒரு பாடல். அது ரொம்ப ஒரு பழைய ஒரு மலையாள பாடல் தான். ஆனால் நம்ம தமிழில் அதை அப்படியே மொழிபெயர்த்து பாடியிருக்கிறாங்க. அந்த பாடலை பாடி நம்ம மயப்படுத்தலாம். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டு அவங்க போடுவாங்க. கனெக்ட் பண்ண போட்டாங்க. நான் அதை முதல் சில வரிகளை நான் பாடுறேன். அதை நம்ம கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த பாடல் நம்ம பாடலாம். சரிங்களா? அது என்ன பாடல் அப்படின்னா, எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நடந்திடுவேன். நம்ம பாருங்க, எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். புரியுதுங்களா? எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன், தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன், என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லையே, என் வீட்டில் ஆகார குறை இல்லையே, என் தேவைகள் ஒன்றும் தடை இல்லையே, எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எத்தனை பேர் பாடலாம் அப்படின்றீங்க? ஹல்லேலூயா. பாடிய நாமத்தை பயன்படுத்தலாம். எல்லா கரங்க தண்ணி. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசனம் கை கொள்ளுவேன், நான் உந்தன்
ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனத்தை கொள்ளுவேன் நான். உந்தனின் வழிகள் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராக வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எங்கள் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எங்கள் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம்
கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த பாட்டு பிடிச்சிருக்கு? ஹல்லேலூயா. அந்த 2வது வரிகள் பாருங்க. எனக்கு எதிராய் வரும் ஆயுதம் எல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் ஏன் அப்படி நிர்மூலமாய் போகும் நான் வாசிக்கிறோம். என் பலன் ஆரோக்கியம் தேவன். நல்ல வரி. அந்த வரி எப்படி எடுத்தான்னு தெரியல. என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நல்ல பாடல் கொண்ட மலையாள பாடல். அது எப்படி ஒன்னா எந்த தேவனாயனோ அணுக்கரகம் ஏதோ ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த மலையாளில் எல்லாமே அந்த வரியில் வரும். அது அப்படியே தமிழ் என்ன பண்ணியிருக்காங்க பாடிக்கிறதுல நல்ல ஒரு பாடலாக இருக்குது. ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய பலன் ஆரோக்கியம் எல்லாம் யார் தான்? நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான். அப்போது சில நேரம் நம்ம பலவீனமாக இருக்கும்போது, சில சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வாயை திறந்து நான் அப்படியே போய் தொலைஞ்சிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? என்னுடைய பலன் யாராக இருக்குது? என்னுடைய தேவனாய் இருக்கு. என்னுடைய ஆரோக்கியம் யார்? என்னுடைய தேவன் என்பதை நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை மாறுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு தொடர்ந்து ஆராதனைக்கு நேரம் நம்ம கடந்து போகலாம். ஓ ஜீசஸ் இயேசுவே எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு எல்லாம் இந்த பாடலை திரும்ப திரும்ப எல்லாம் சொல்ல போறோம். எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஓ இயேசுவே நல்லவர். ஓ ரம் தெரே மிலாந்துரோ ஓ நீரே போதும். எல்லாம் சொல்லுவோம். ஹல்லேலூயா. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவன எல்லா சத்தத்தை உயர்த்தி எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்த தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்த தேவனால் எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். நாமே ஆண்டவரே ஓ நீரே எங்கள் பலன், எங்கள் பலன் நீரே, எங்கள் ஆரோக்கியம் நீரே, எங்கள் அடைக்கலம் நீரே. ஆமென். இயேசுவே எல்லாரும் வாய்களை திறந்து ஒருவரும் மௌனமாயிராம ஆண்டவரே நீரே என் வாழ்க்கையில எல்லாமாய் கடந்து வருவீராக.
ஒருவேளை இன்றைய நாள் வரை எங்களுக்கு நீர் பலனா இல்லாம உம்மை நாங்கள் ஒரு ஓரத்திலே ஒதுக்கி வைத்திருப்போம் என்றால் ஆண்டவரே, எங்கள் மத்தியிலே, எங்கள் இருதயத்திலே, எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கடந்து வரும்படியாய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே சுகமுள்ள ஆண்டவரே, பலவீனமா இருக்கிற காலங்களில் ஓ நீர் ஆரோக்கியமாய் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பட்ட நேரங்களில் தாயும் தகப்பனாய் கடந்து வருவீராக. மனிதர்கள் கொடுக்கிற ஆண்டவரே ஒத்தாசை அது குறைந்து போகும், அது தீர்ந்து போகும் ஆண்டவரே. ஆனால் எங்கள் தேவனிடத்தில் வருகிற ஒத்தாசை ஓ அது வற்றாத நீரூற்றாய் இருக்கிறது. உம்மை நம்புகிறோம் இயேசுவே. எங்கள் பலனாய் நீர் வாங்கப்பா. எல்லாம் கேட்போமா? என் பலனாய் நீங்க வாங்க, என் ஆரோக்கியமாய் நீர் வாங்க, ஓ எனக்கு எல்லாமா நீங்க வாங்க ஆண்டவரே. அன்றைக்கு அடிமை பெண் ஆகிய ஆகாரை ஆபிரகாம் அவன் தன்னிடத்திலிருந்து அனுப்பிவிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு துருத்தி தண்ணீர் கொடுத்து அனுப்பினானா. அவன் கொடுத்த தண்ணீர் போகிற வழியிலே செலவானது. ஆனால் தேவன் அவனுக்கு நீரூற்றை உண்டு பண்ணினாராம். ஒரு துருத்தியை காட்டிலும் நீரூற்று அளவுக்கு அதிகமான ஒன்றாய் இருக்கிறது. ஒரு துருத்தி செலவழிந்து போகும். அதான் சொல்றேன், மனிதன் ஆகாருக்கு ஆபிரகாம் செய்த உதவி அது பாதியிலே முடிந்து போனது. அது அவனுடைய வாழ்க்கையை நடத்தது போதுமானதாக இல்லை. ஆனா தேவன் அவளுக்காக திறந்த நீரூற்று அது அவன் வாழ்க்கையை செழிப்பாக்க கூடியதாய், அவள் வாழ்க்கையை நம்பிக்கை தரக்கூடியதாக இருந்தது. அந்த ஆகாரை பார்த்து நீரூற்றை முதல்ல திறந்த ஆண்டவர் அவருடைய கண்களை மறுபடியும் அடுத்ததாக திறந்த அவனிடத்திலே சொன்ன ஒரு வார்த்தை, இவனும் வித்தா இருக்கிறபடினாலே இவனையும் நான் ஆசீர்வதிப்பேன். இஸ்மவேல் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருந்தபடினாலே அவனையும் நான் ஆசீர்வதித்து உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறோம்? ஓ அல்லேலூயா. இயேசுவே நீ நல்லவர். எல்லாம் சொல்லுங்க. இந்த தேவனாய் இந்த தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு நீராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. எல்லாம் எழுந்து நின்று. இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார். கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எந்த வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்த வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான்
நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவன் எல்லா சத்தத்தை உயர்த்தி, எனக்கு எதிராய் வரும் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். கரங்களை உயர்த்தி, என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். இயேசுவே, எல்லாரும் தொடர்ந்து ஆண்டவரே உந்தன் வழிகளிலே நாங்கள் நடப்போம். ஓ, எங்கள் தேவனாலே நாங்கள் நிச்சயமாய் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வோம். தேசத்திலும் ஆசீர்வாதமாயிருப்போம், வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துவீர். ஒருவேளை இந்த கடன் பிரச்சனையால ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீங்க அப்படின்னா நல்லா ஒன்று புரிஞ்சுங்களுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் வேதம் சொல்லு, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். ஒருவேளை மறுபடியுமாய் கூட எத்தனையோ சூழ்நிலைகள், நான் சொல்றேன், இன்றைக்கும் தலையிலாய் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனா விசுவாசத்தினாலே தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு எதிராக இருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகள் தகர்ந்து விழும். எல்லா செங்கடல்கள் பிளக்கிறதை நம்மளால பார்க்கணும். எத்தனை பேர் சொல்ல போறோம், ஒருவேளை நாளைக்கே நம்ம கடன் வாங்குற சூழ்நிலைகள் கடந்து வரக்கூடியதா இருக்கலாம். ஒருவேளை தேவைகள் ஆயிரமா இருந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சூழ்ந்து கொண்டு நெருக்கி கொண்டிருக்கலாம். ஆனா நாம சொல்ல வேண்டியது ஒண்ணுதான், என் பலன் ஆரோக்கியம் அவர்தான், என்னை காத்து நடத்துகிறவர் அவர்தான். இனி என்றும் என்னை கடன் வாங்க விட மாட்டார். என்னை கொடுத்ததிலிருந்து என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். உயர்வடைவேன். நான் வாழ்க்கையில உன்னதங்களிலே என்னை உட்கார செய்வார், பிள்ளைகளை உட்கார செய்வார். எத்தனை பேர் நம்ப போறோம்? எல்லாரும் அவரை நோக்கி, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவா. எல்லாம் சேர்த்து சொல்லுமா, இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை உங்க செய்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். உயர்வடைவேன் எந்தன் வாழ்க்கையிலே, உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால், திரும்ப திரும்ப, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும். எந்தன் தேவனால் என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனா, எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசன கை கொள், நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், வேதம் சொல்கிறது, இன்னைக்கு நம்ம அநேக காரியத்தை நாடி தேடி ஓடுகிறோம்.
அநேக காரியங்கள் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு ஏதோ ஒன்றை நம்ம செய்கிறோம். நான் வேதம் சொல்லுது பாருங்க, அவர்களை திருப்தி அடையக்கூடிய ஜனங்களாக இருக்கணும். இந்த பூமியில் இயேசு வாழ்ந்த பொழுது இன்னைக்கு நாம் நினைக்கிறோம், எனக்கு வீடு தேவை, எனக்கு அது தேவை, இது தேவை, அவ்வளோ காரியங்கள் தேவை என்று நம்ம அதே குறித்து கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் சரியான வாழ்க்கை இது. எதுவுமே ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஆனால் நம்முடைய மனநிலைமை எப்படி இருக்கணும்? எத்தனை காரியங்கள் இருந்தாலும், எத்தனை காரியங்கள் வந்தாலும் போனால் ஒன்றே ஒன்று தான், என் இயேசு மாத்திரம் போதும், என் ஆண்டவர் மாத்திரம் போதும் என்கிற எண்ணங்கள் இருக்கணும். அவர் மாத்திரம் போதும் இருக்கிற வாழ்க்கை அது ஒரு மேலான வாழ்க்கை. அது மட்டும் இல்லை, வேதம் சொல்லி பாருங்க, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதுமா? வேதம் சொல்ற மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லையா? இந்த உலகத்தை உண்டாக்கின ஆண்டவர் மனிதனாய் வந்த பொழுது அவர் தலை சாய்க்க அவருக்கு ஒரு சொந்த இடம் கிடையாது. அப்படியாய் வாழ்ந்த ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு வீடு இல்லையே, எனக்கு அது இல்லையேன்னு ஒரு வேளை கலங்கி வந்திருக்கீங்களா? சூழ்நிலையை தலைகீழா இருக்குது வந்துருக்கீங்க. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். எத்தனை பேர் இயேசுவை போல வாழ போறோம் இந்த பூமியில? இந்த பூமியில நம்மளை உண்டாக்குறதுக்கான நோக்கம் அவரை போலவே நாம் இருக்க வேண்டும், ஆளுகை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். அவரை போல நாம் இருக்கிறோமா? சூழ்நிலையில் அவரை போல நாம சந்திக்கிறோமா? ஒருவன் மரித்து போய் இருக்கிறான், மரித்து போன ஒரு சூழ்நிலை, அந்த இடத்துல போய் சொல்றார் அவன் நித்திரையா இருக்கிறான். நம்மளால சொல்ல முடியுமா? உடனே ஒரு பிரச்சனை வந்தா கலங்கி போய் உடனே தவிக்கிறோம், இது என்னமாய் முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். கலங்கி எத்தனையோ உதவிகளை எதிர்பார்த்து கலங்கி தவிக்கிறோம். ஆனா கர்த்தரை நோக்கி பார்க்க அநேக நேரங்கள் நம்ம தவிர்க்கிறோம். இயேசு போல நம்மளால மாற முடியுமா? இயேசு போல அவன் மரிக்கல, நித்திரையா இருக்கிறான், நம்மளால சொல்ல முடியுமா? அவன் மரிச்சுதான் போனான், ஆனா விசுவாசத்தினால் சொன்னார் அவன் நித்திரையா இருக்கிறான், நான் போய் அவனை எழுப்புவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஓ ஜீசஸ், ஹalleluya, எல்லாம் சொல்லுமா? இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். எத்தனை நம்ம வாழ்க்கையில இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும், உமக்குள் இருக்கும் அன்பு எனக்கு வேணும் தாங்க, உமக்குள் இருக்கும் பரிசுத்தம் எனக்கு வேணும் தாங்க, உமக்குள் இருக்கும் பொறுமை எனக்கு வேணும் தாங்க, உமக்குள் இருக்கும் மன்னிக்கும் குணம் எனக்கு வேணும் தாங்க. இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். எல்லா சத்தத்தை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி, இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும், இயேசுவே உம்மை போல என்னை மாற்றும். ஆமென் ஆண்டவரே, ஒன்றே நாங்கள் கேட்கிறோம், உம்மை போல விசுவாசம், உம்மை போல அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு பலன். வேதம் சொல்லுகிறது, அவரை விசுவாசிக்கிறான், அவரை காட்டிலும் 1000 அற்புதங்களை செய்ய முடியுமா? நம்ம கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம். ஒருவேளை இன்றைக்கு இந்த ஆராதனை கவலையோடு வந்திருப்பீர்கள், ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய பலன், நம்முடைய ஆரோக்கியம் எல்லாம் அவராய் இருக்கிறார். நம்மை நிச்சயமாகவே ஆசீர்வதித்து உயர்த்துவார். நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் வாக்கு மாறாத ஆண்டவராய் இருக்கிறார். அதனால ஒரே விஷயம் மட்டும் அந்த பாடலை பாடி முடிக்கலாம். எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனால். கரங்களை உயர்த்தி, எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனா, என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், எந்த தேவனா, எந்த தேவனா, நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன், உந்தன் வசன கை கொள்ளுவேனா, உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். அவரால் ஒரு பெரிய மாற்றம் நம்ம வாழ்க்கையில கொண்டு வர முடியும். அவரே நம்முடைய பலன் ஆரோக்கியம் என்று சொல்லி விசுவாசத்தினாலே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஓ ஷாராதாரந்தே, ஓ மட்டுமாய் கர்த்தர் நாமத்திலே உலாவினார் தொடர்ந்து இருக்குதா. மற்ற எல்லா பகுதிகளிலும் தேவனாகி கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படியாக இந்த ஆராதனையின் அடுத்த ஜெபத்தை ஜோசப்
ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து நம்ம எல்லாரும் கரங்களை வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். இதனால் வாசிக்க தெரிந்து கொண்டதான வேத பகுதி 7வது சங்கீதத்தை இந்த நாளில் நம்ம மாறி மாறி வாசிக்கலாம். அனிஷ் பிரதர் முன்பாக வந்து 7வது சங்கீதம் வாசிப்பார். அனிஷ் முன்பாக வந்து 7வது சங்கீதம். சங்கீதம் 7. மைக், அந்த மைக் எடுத்துக்கோங்க. ஆமாம், அந்த மைக் எடுத்துக்கோங்க. இல்லை, அந்த கீழே இருக்கு மைக். எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். 7வது சங்கீதம் பழைய ஏற்பாட்டில் 674வது பக்கம் வாசிங்க. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாரும் என்னை விலக்கிடச் செய்யும். சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும் என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும் என்னோடே சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். கர்த்தாவே, நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கத்தின் நிமித்தமும் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. ஜனக்கூட்டம் உம்மை சூழ்ந்து கொள்ளும், அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்திற்கு எழுந்தருளும். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதி என்னிலுள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை ஒளிய பண்ணும், நீதிமானை சிறப்படுத்துவீராக. நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்தருகிறவர். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்த பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனைப்படுகிறான், தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான். குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியிலே தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையில் மேல் இறங்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம்.